சுவை எப்படி உள்ளது என்றாள். எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்றான். மதுவும் மாதுவும் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். மேலும் தொடர்ந்தாள். நிறம் தவிர பெண்ணின் உடல் ஒன்றுதான், சுகமும் ஒன்றுதான். மரியாதையாய் போய் விடு இங்கிருந்து என்று குத்துவாளை எடுத்தாள் ஆக்ரோஷமாக. போதை தலைக்கேறிய நிலையில் தள்ளாடியபடியே வெளியில் வந்து குதிரையில் ஏறி பறந்தான். அவளுக்கு அவன் போன பிறகுதான் தெரிந்தது. முகலாய படைகளுக்கு பயந்து ஒரு சிறு மூட்டையாக கட்டி வைத்திருந்த நகை மூட்டையை தூக்கி சென்றது. அந்த மூட்டை நகையும் நாளை கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் அவளுக்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை. எப்போது பொழுது புலரும் என்று தூங்காமலே காத்திருந்தாள். அடுத்தவரின் துன்பம் என்னவென்று தெரியாமல் அது பாட்டுக்கு மெல்ல மெல்ல சூரியன் எட்டி பார்த்தது. அதை கண்டு மால்வா மக்கள் ஆனந்தம் கொண்டனர். விடியாத சீக்கிரம் இரவு என ஏங்கி இருந்தவர்கள் விடிந்தும் உணவு கூட உண்ணாமல் புறப்பட்டு விட்டார்கள் அரண்மனையை நோக்கி. பாதுஷா அரண்மனை உப்பரிகையிலிருந்து பார்த்தபொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குழுமி நின்றார்கள். அவர்களை வரிசைப்படுத்தி கொண்டு வருவதற்குள் படைவீரர்களுக்கு போதும் நம்மிடம் என்ன இல்லை? வீரம் இல்லையா? அறிவு இல்லையா? அக்பர் பாதுஷா படிக்காதவன், அதோடு அறிவும் சிறிது கூட இல்லாதவன். அதனால்தான் அவனே எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் பிறரிடம் ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுகிறான். ஆனால் நாம் அப்படியா என்று ஆதம்கானின் மனோட்டம் இப்படி இருந்ததினால் தான் கொள்ளை கொண்ட பொருளில் பாதியை அவனால் நிறுத்தி கொள்ள முடிந்தது. கொஞ்சம் செல்வங்களே ஆக்ராவுக்கு யானைகள் மூலம் அனுப்பி இருந்தான் ஆதம்கான். அதோடு 100 யானைகளுக்கும் சற்று குறைவாகவே அனுப்பியிருந்தான். இப்படியெல்லாம் ஆதம்கான் நடத்துவான் என்று அறிந்துதான் அந்த படைப்பிரிவில் தம் ஆளான கோவேந்தனையும் அவனுக்கு துணையாக சில ஒற்றர்களையும் நியமித்திருந்தார் அக்பர். அதனால் மால்வாவில் நடப்பது முழுவதும் அவ்வப்போது அவருக்கு செய்திகள் பரந்த வண்ணமிருந்தது. மால்வாவை பிடிப்பதில் கோவேந்தனின் பங்கு அதிகம் என்றாலும் அவன் மாறுவேடத்தில் தானே இருந்தான். அவன் வெறும் செய்தி சேகரிப்பவனாக மட்டுமே அப்போரில் இருந்தான் என்று மேலோட்டமாக எண்ணிவிட முடியாது. போரிலும் ஈடுபட்டான். அதே சமயம் பாதுஷாவுக்கும் தம் ஒற்றர்கள் மூலம் செய்தியை அனுப்பி கொண்டுதானிருந்தான். ஆக்ராவுக்கு பாதுஷாவின் படை கிளம்பியது. ஆனால் மால்வாவை விட்டு ஆதம்கானால் அவ்வளவு எளிதில் கிளம்ப முடியவில்லை. காரணம் வெற்றி மயக்கம். மதுவின் போதை மயக்கும் விழியழகிகளின் காமகளியாட்ட கூத்து. ஒரு சில தினங்களில் வந்து விடுகிறேன் என்று பாதுஷாவிடம் கூறினான் ஆதம்கான். அவரும் அவனை ஏறிறங்க பார்த்து முறைத்துவிட்டு சரி சரி சீக்கிரம் வந்து சேர் ஆக்ராவுக்கு என்று எச்சரித்துவிட்டு புறப்பட்டார். மால்வாவிலிருந்து ஆக்ராவுக்கு செல்லும் பாதையில் நிறைய காடுகள் இருந்தன. அவ்வழியே தம் குதிரையில் விரைந்து கொண்டிருந்தார் பாதுஷா. அப்போது எவருமே எதிர்பார்க்காமல் ஒரு சம்பவம் நடைபெற்றது. பாதுஷாவை 100க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தம்மோடு வந்த படைகள் வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்தன. அவர்கள் வந்து சேர்வதற்குள் ஒன்று உயிரோடு பாதுஷாவை கைது செய்ய வேண்டும் என்ற வெறியுடன் மிகவும் ஆக்ரோஷத்துடன் பாதுஷாவை நோக்கி பாய்ந்தனர் படைவீரர்கள். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அக்பரை சூழ்ந்து கொண்டது படை. பாதுஷாவின் குதிரையின் வேகத்துக்கு தாக்கு பிடிக்காமல் பின்னாலேயே வந்து கொண்டிருந்த கோவேந்தன் நிலைமையை புரிந்து கொண்டான். பாதுஷாவை நோக்கி பாய்ந்தவர்களை தம் வாளால் வெட்டி சாய்த்தான்.
நீண்ட வாளால் பலரை வெட்டி வீழ்த்தினார். கோவேந்தனின் குதிரை சுற்றி சுற்றி வந்தது. அதனால் லாவகமாக பலரை வெட்டிச் சாய்க்க முடிந்தது அவனால். எஞ்சிய சிலர் உயிர் தப்பித்தால் போதுமென்று அந்த காட்டில் ஓடி ஒளிந்தார்கள். அரை நாழிகை பொழுதில் நடந்துவிட்டு இந்நிகழ்வில் மிகுந்த கோபப்பட்டார் பாதுஷா. யாரையாவது பிடித்து கேட்கலாம் என்றால் அதற்குள் ஓடி விட்டார்களே கோழைகள் என்றார் கோவேந்தனிடம் பாதுஷா. உனக்கு தெரியுமா கோவேந்தன் இவர்களை? இரட்டை மேற்கோள்குறி. தெரியும் பாதுஷா. இரட்டை மேற்கோள்குறி. அப்படியென்றால் யார் இவர்கள்? இரட்டை மேற்கோள்குறி மால்வர் நாட்டு படைகள். அதுதான் நம் கைவசம் உள்ளதே. இரட்டை மேற்கோள்குறி. ஆமாம். அப்படியென்றால் இதை அனுப்பியது சந்தேகமே இல்லை பாதுஷா. ஆதம்கான் தான் இந்த துரோகத்தை செய்துள்ளான். இரட்டை மேற்கோள்குறி. மலை போல் எதற்குமே ஆடாமல் அசையாமல் நிற்கக்கூடிய நெஞ்சுரம் வாய்ந்த மகாவீரனான அக்பர் கோவேந்தன் கூறியதை கேட்டதும் அடியோடு நிலைகுலைந்து ஸ்தம்பித்து நின்று விட்டார். வந்தவர்கள் மால்வா நாட்டு படை வீரர்கள். இவர்கள் அனைவருமே நம் கைவசம் உள்ளவர்கள். என்னதான் வந்தவர்கள் மாறுவேடம் போட்டு முகலாயர்கள் போல் வந்தாலும் அவர்களின் நடை உடை பாங்கினை முழுவதும் இந்துக்கள் போல்தானே நடந்து கொண்டார்கள். அதோடு வாளை சுழற்றும் விதத்திலிருந்தும் கண்டுபிடித்து விட்டேன் என்றான் கோவேந்தன் பெருமிதமாக. அதெப்படி கண்டுபிடித்தாய் மீண்டும் வாளை சுழற்றுவதை? ஆமாம் பாதுஷா. முகலாயர்கள் வாளை சுழற்ற ஆரம்பிக்கும் பொழுது வாளுக்கு முதலில் முத்தமிடுவார்கள். ஆனால் இந்துக்களோ இரு கரங்களையும் குவித்து வாளுடன் வணங்குவார்கள். போர் என்று வந்துவிட்டால் மிகுந்த உக்கிரமாய்விடும் பாதுஷாவிற்கு இதையெல்லாம் கவனிக்க நேரம் எங்கே இருக்க போகிறது? எடுத்ததும் எதையும் பார்க்காமல் எதிரியை சாய்ப்பதிலேயே குறியாக இருப்பவராயிற்றே. போரில் நுணுக்கங்கள் பல கற்றிருந்தாலும் எதிரி முகலாயனா இந்துவா என்றெல்லாம் பார்ப்பது இல்லை பாதுஷா. அவரின் ஒரே குறிக்கோள் எதிரி மண்ணில் சாய வேண்டும், அவ்வளவே. சரி கோவேந்தன், அந்த ஆதம்கானின் கொட்டத்தை மிக விரைவில் அடக்குகிறேன். மால்வா கோட்டைக்கு செல். அவன் என்னென்ன செய்கிறான் என்பதை அவ்வப்போது தகவல் கொடு என்றார் பாதுஷா. உத்தரவு பாதுஷா என்று தம் ஒற்றர்களுடன் புறப்பட்டான் கோவேந்தன் மால்வாவை நோக்கி. நம்முடைய ஆட்சி ஒழுங்காக நடக்க வேண்டும் என்றால் இந்துக்களின் ஆதரவு நிச்சயம் வேண்டும் என்று கணித்தவர் பாதுஷா. படிக்காதவராய் இருந்தாலும் அவரை அறிவு பொக்கிஷம் என்றால் அது மிகையாகாது. இல்லையென்றால் இப்படிப்பட்ட ஈடிணையற்ற எண்ணங்கள் அவரின் மனதில் உதிக்குமா? இதற்கு முன் எந்த முகலாய அரசருக்கும் உதிக்காத விஷயம் அல்லவா இது? அதனால் தானே தம் பரந்த மனதால் பல இந்துக்களுக்கு உயரிய பதவியை வழங்கியுள்ளார் ராஜ்யத்தில். தம்மிடம் இருந்த சிறு படைகளுடன் புறப்பட்டார் பாதுஷா ஆக்ராவை நோக்கி. குதிரையும் தம் எஜமானின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு முன்னிலும் வேகமாய் பறந்தது. எப்படியும் நாளை காலையிலேயே அரண்மனையை அடைந்து விட வேண்டும் என்கிற துடிதுடிப்பு அவரிடம் காணப்பட்டது. இடையில் ஏற்பட்டுவிட்ட இந்த மாதிரியான அசம்பாவிதம் அவர் வாழ்வில் எத்தனையோ கண்டிருந்தாலும் இப்போது நடைபெற்றது அப்படியா? மகம் அனகா என்னதான் தன்னை வளர்த்திருந்தாலும் மிகப்பெரிய உரிமை அல்லவா எடுத்துக் கொள்கிறாள். பெற்ற மகன் தவறு செய்கிறான் என அறிந்திருந்தும் அவனை ஏன் இவர்கள் காப்பாற்ற முற்பட வேண்டும்? அரசியல் வேறு, பாசம் வேறு என ஏன் அவர்கள் உணர மாட்டேன் என்கிறார்கள்? ஆதம்கான் இப்படியே தனது இஷ்டத்துக்கும் நடந்து கொண்டால் தமக்கும் ராஜ்யத்திற்கு அல்லவா தீராத களங்கம் ஏற்படும் என்று நினைத்தவாறு சென்று கொண்டிருந்தார். அப்போது பொன்னிற வெயில் காய்ந்து கொண்டிருந்தது. சில ஆடுகள் மந்தையை விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருந்தது. அவைகளை துரத்தி கொண்டு கண்மண் தெரியாமல் ஓடி பாதுஷாவின் குதிரை மீது மோதி இருவருமே பூமியில் விழுந்தார்கள். அதுவரை ஏதேதோ எண்ண ஓட்டத்தில் இருந்த பாதுஷாவிற்கு சாலை இரண்டாக பிரிகிறது என்றும் வளைவு ஒன்று வருகிறது என்றும் சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் அந்த புத்திசாலி குதிரை மட்டும் இதை கவனித்து விட்டு எப்படி போக வேண்டும் என்று கேட்பது போல் ஓட்டத்தை நிறுத்தி மெல்ல தலையை தூக்கி எஜமானரை பார்த்தது. அதனால் தான் எதிரில் வந்து மோதியதை கவனிக்க முடியவில்லை. பாதுஷாவின் பார்வையும் வேறு பக்கம் இருந்ததினால் சாலையையும் தன் குதிரை தன்னை நோக்குகிறது என்பதையும் கவனிக்க தவறிவிட்டார். விழுந்தவர் தன் தலையை தூக்கி எதிரே பார்த்ததும் விழுந்தது தான் மட்டுமல்ல என்பதை கண்டு கொண்டார். எதிரே சற்று தொலைவில் ஸ்வர்ணபிம்பம் போன்ற ஒரு கட்டழகியும் நிலத்தில் விழுந்து கிடந்தாள். அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம் அடுத்த பாகத்தில். சாம்ராஜ்யம் தொடரும்.